வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் டிஃப்ரெண்ட்டான குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி காரைக்குடி கருவேப்பிலை குழம்பு. காரைக்குடி கருவேப்பிலை குழம்பு தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அது பேரை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி இந்த குழம்பு டிஃப்ரெண்ட்டாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கெட்டியாக நல்லா வாசனை, கருவேப்பிலை வாசனை அப்படியே வறுத்து நல்ல மணமாக இருக்குது. ஓகே, அதுக்கு சைடிஷாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாய், ஆம்லேட்டு, அவிச்ச முட்டை, புடலங்காய் பொரியல், அப்பளம், அப்புறம் காராச்சேவு, எக்ஸ்ட்ரா சாப்பாடு வச்சுருக்கோம். அதுக்கு தயிர் வச்சுருக்கோம். மாங்காய் ஊறுகாய் முதல்ல சொல்லிட்டேன்ல. ஓகே, நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். காரைக்குடி கருவேப்பிலை குழம்பு நல்லா இருக்குது. டெய்லி புதுசாக சாப்பிடணும்னா கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது. பார்த்தியா, இன்னும் சோறு தண்ணி வடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டியா? இல்லை, நீ சாப்பாடு கொட்டும்போதே பார்த்தேன். சொதன்னு இருக்குதா? சொதன்னு இருக்கு. நல்லா வடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டேனும். சூடாக வேறு இருக்கு. சூடாக இருக்கே, கொஞ்சம் ஆற வச்சிருக்கேன். பிணைஞ்சு விட்டு ஆற வைப்போம். எனக்கே எச்சு வருது. சூடாக இருக்கிறனால நான் வாயில் வைக்காமல் இருக்கேன், இல்லைன்னா நாக்கு பொத்து போயிடுமே. காரம் எப்படி கரெக்டாக வச்சுருக்கியா? எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கியா காரம்? அங்கே என்ன இருக்குது? ஊறுகாவா? ஓகே, நல்லா பிணைஞ்சாச்சு. மாங்காய் ஒரு பொடி பிடிச்சிருவோம். ஆஹா, இன்னைக்கு பிரமாதம். கருவேப்பிலை நார். அது வந்துருக்கு. பார்க்கவே வேறு மாதிரி இருந்துச்சு. புடலங்காய் பொரியல் நல்லா இருக்கு.
தலை எடுக்குது. அந்த டவலை வேறு எடுக்க மாட்டேன். ஆரம்பிச்சிட்டேனே. ஊரே இருக்காது, ஊரவே போதும். குழம்பு செம்மாட்டேன் அன்றைக்கி. காரைக்குடி எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் காரைக்குடி கருவேப்பிலை குழம்பு செம்மையாக இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குறவங்க காரைக்குடி யார் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும் குழம்பு. நிஜமாகவே நீ பாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் வடிச்சிருக்கணும். சரியாக வடியலை போல. தண்ணி கம்மியாக வச்சுருந்துருப்பார். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா சோறில் கொறுத்துப்போம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் சுடு கஞ்சியே குடிப்போம். இதெல்லாம் என்ன பிரச்சனையே இல்லை. சுடுகஞ்சி, இந்த காஞ்ச வத்தை, மெதுக்க வத்தை, சீனியரிக்காய் வத்தை, மிளகா வத்தல், சுண்டைக்காய் வத்தல், இந்த மாதிரி வத்தலாக நல்லாயிருக்கும்டா. அது டேஸ்ட்டாக ஒரு மாதிரியே சுடுகஞ்சிக்கும் அந்த பழைய துவையல் இந்த மாதிரி வத்தலை ஐட்டத்தும் செம்மையாக இருக்கும். சுடுகஞ்சி தெரியுமா? நீங்கள் ஒன்றும் ஆச்சுக்கா நேற்றான இன்னைக்கு ஆகாது. இல்லை முருங்கைக்காய் முருங்கைக்காய் கூட்டி வைக்கணும்ல. முருங்கைக்காய் நிறைய வாங்கி கொடுக்குறேன். முருங்கைக்காய் கூட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிமா அப்படிங்க மறந்துட்டேன். எனக்கு வெறுக்காது. முருங்கைக்காய் இஷ்டப்போது சாப்பிடணும். டொபாக்கோ மறந்துட்டேன். சூப்பர். ஐய் இங்க பாரு இருக்கு. சரி விடு. பருக்கை இருக்கு இங்க பாரு. 1 2 3 பருக்கை இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து குழம்பு வந்து செம்மையாக இருந்துச்சு. காரைக்குடி கருவேப்பிலை குழம்பு செம்மையாக இருந்துச்சு. சைடிஷும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு சைடிஷ் வச்சு சொன்னேன், மறந்துட்டாங்க. அது பிரச்சனை நாளைக்கு வச்சுருவோம் அதை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு விஷயம், நம்ம வந்து வெற்றிகரமாக 10,000 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். அதை வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். இப்போ தான் எனக்கு யோசனை வந்துச்சு. 10,000 சப்ஸ்கிரைபரை நம்ம வெற்றிகரமாக ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 1 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். 9லேருந்து
10 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. 10 மாதமா கஷ்டப்பட்டுட்ருக்கோம். 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டோம். இன்னும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். எப்பா கை கும்பிட முடியாதுப்பா, நானே கும்பிட்டுக்கிறேன். கை கும்பிடுன்ற. ஓகே. உங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகே. இது வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுனால நம்ம வந்து சண்டே வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கோம். அப்போ வந்து சின்னதாக ஒரு கேக் வெட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கோம். ஓகே, தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.